ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? மல்லி வரப்போகிற எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா தான் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த சீரை பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து நாஸ்தி பண்ணுறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து கோபப்பட்டு இந்த ரஞ்சிதாவை வந்து அடிக்கிறாங்க. அடிக்க வந்த ராஜேஸ்வரி கையை பிடிச்ச நம்முடைய மல்லியை பார்த்து நம்முடைய விஜய் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்க வரணும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய அக்காவை வந்து அடிக்க வந்து கை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து திட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நான் வந்து உங்கள் அக்காவை வந்து அடிக்கலாம் கை வாங்கலை, என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்த சீரை வந்து உங்களுடைய அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றத வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. இல்லை விஜய், இதை வந்து நாங்கள் வந்து மரியாதை நிமித்தமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து ஏற்றுட்டு இருந்திருப்போம். அவங்க அண்ணன் வந்து இவளை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கூப்பிட்டு அந்த சீரை வந்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து அந்த சீரை செஞ்சால் நம்ம என்ன வேணான்னு சொல்லிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராமா போட வந்து ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த சீரை மட்டும் நம்மளுடைய பத்திரபாபும் நாகும் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கேவலப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து சீர் சேர்னு வந்து நம்முடைய பத்ரபாபும் நாகுமே ரொம்ப அவமானப்படுத்தி கீழே தள்ளி அனுப்பிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி. மறுபடியும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை நம்முடைய மல்லியை வந்து கேட்டுக்கு வெளியே கூப்பிட்டு சீரை வந்து கொடுத்தாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க, இந்த ஏன் வீட்டுக்கு வெளியே கொடுத்தா நான் அந்த சீரை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததுனால தானே, அதை எதுக்காக இப்படி பண்ணாங்க, அதுவும் நான் அது வந்து கிழிச்சு அதுவும் நான் துணி மாப் போடுற டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் அண்ணன் எடுத்துகிட்டு வந்து சீரை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு நான் வந்து இப்போ கூட சொல்கிறேன், உங்கள் அக்காவை வந்து நான் அடிக்க கைவங்கள அவங்க தான் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. இப்போவுமே வந்து என்ன வந்து கேள்வி கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா, என்ன தைரியம் தான் நீ வந்து என்ன வந்து கேள்வி கேட்ப, ஏன் உன் அண்ணனுக்கு வந்து எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து சீர் செய்யறதுக்கு வந்து என்ன தான் வந்து குறைச்சல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்குன்றது நம்முடைய மல்லிக்கு தாங்க தெரியும். அதுபோக இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து சும்மா விட்டு இருப்பாங்களா சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்முடைய நாகவும் நம்முடைய பத்திரபாபு வந்து அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து இனிமேல் வந்து அக்கா கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கோபமாக வந்து நடந்த ஒரு வேலை வந்து வச்சுக்கிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து நீ இந்த வீட்லேயே வந்து இருக்க முடியாது. ஏன் ரஞ்சிதா அவங்களுக்கு வந்து அறிவு இல்லையா, அவங்க ஏதோ ஒரு சீரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களான்னா அது எதுக்கு நீ வந்து இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அவங்க இந்த ரஞ்சிதாவை மட்டும் திட்டுறாங்க இந்த விஜய். ஆனால் வந்து அக்கா வந்து எந்த தப்பு பண்ணாலே வந்து கொஞ்சம் கூட வந்து ஏன் என்னன்னு வந்து ஒரு வார்த்தை கேட்க துப்பு இல்லை. நம்முடைய மல்லியை மட்டும் வந்து எப்போ பாரு வந்து திட்டிக்கிட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு மட்டும் இந்த விஜய்க்கு வந்து எங்கேருந்தா வந்து வாயிலேருந்து வார்த்தை மட்டும் வருது தெரியல. அதே வார்த்தை அவங்க அக்காவை பார்த்து அந்த வார்த்தையை வந்து பேசலாம்ல. ஏன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, எங்கே கொடுத்தா என்ன இந்த சீர் வந்து வீட்டுக்கு வந்து வந்து இப்படி வந்து பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் வந்து பெரியவங்க தானே ஐயா, அவள் வந்து இந்த மாதிரி பண்ணுறான்னா அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷமாக இருந்திருக்குங்க. ஆனால் வந்து அங்கே நடந்ததே வந்து உல்ட்டாவாக நடந்துருச்சுங்க. நம்ம மல்லிக்கு ஏதோ நம்ம மல்லி தான் வந்து தப்பு பண்ண மாதிரி வந்து காட்டிட்டாங்க. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. நம்முடைய மல்லி இதுக்கு மேலே வந்து ஏதாவது வந்து கஷ்டப்பட்டாங்களான்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரிவெஞ்ச் கண்டிப்பாக வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல படிச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.